சிந்து பெருவி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா காயத்ரிக்கு வந்து இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை. இருந்தாலும் அவங்க அம்மா உயிருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மகா கிட்ட பார்த்திங்க அப்படின்னா காயத்ரி வந்து ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. எஸ்கே கல்யாணம் பண்ணிக்க எனக்கு சம்மதம்னு சொல்லியிருப்பாங்க. இன்னும் சரி இந்த ஆறுமுகம், சிவா, சிந்து, பைரவின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து காயத்ரிக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இருக்காது. அவள் மனசில் செலியன் தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து ஒத்துக்கிட்டு இருந்திருப்பா, அவள் வந்து உங்களுக்காக தான் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாரும் தனியாக கூப்பிட்டு வந்து காயத்ரி கிட்ட பேசுகிறாங்க. இது உன்னோட வாழ்க்கை காயத்ரி, நீ அவசரப்பட்டு முடிவு எடுக்காதுன்னு சொல்லுவாங்க. காயத்ரி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியாமல் ரொம்பவே அழுதுகிட்டே இருப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அன்னபூர்ணி வந்து மகா கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு வந்து இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை. இந்த மாதிரி காயத்ரிக்கு பிடிக்காத கல்யாணத்தை நம்ம எப்படி பண்ணி வைக்க முடியும்? காயத்ரி மனசில் செலியன் தான் இருக்கான். அப்படி இருக்கும்போது எசக்கிக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? இப்போ தான் கல்யாணமே நின்றுருக்கு. அதனால் இந்த கல்யாணத்தை அப்படியே நிறுத்தி வச்சுருவோம். நடக்கிறது நடக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி வந்து மகா கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் மகா பார்த்தீங்கன்னா, என்னக்கா இவ்வளோ நேரம் ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? எசைக்கு போய் இப்போ மண்டபத்திலே உட்காந்துட்டான். மணமேடையில் உட்காந்தவொடனே எப்படி எந்திரிக்க சொல்கிறது? என்னக்கா நீங்கள் எல்லா பேச்சையும் கிட்டே இப்படி மனசு மாறிடுறீங்கன்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி மனசை வந்து திரும்ப மகா மாற்ற நினைக்கிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது? காயத்ரி கூட செலியனுக்கு கல்யாணம் ஆகுமா, இல்லை காயத்ரிக்கும் எசைக்கும் கல்யாணம் ஆகுமான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.